ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சவுதி அரேபியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தேவையானது தான் நேஷ்னல் அட்ரஸ். நேஷ்னல் அட்ரஸ்னால் என்ன, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்கெலாம் இது தேவைப்படுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஹோம் அட்ரஸ் கண்டிப்பாக வேணும், இல்லைன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அது வந்து சவுதி கவர்மெண்ட்டோட டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஒவ்வொருத்தரோட இக்காமா நம்பர்லேயும் அந்த அட்ரஸ் வந்து லிங்க் ஆகி இருக்கும். ஸோ அந்த நேஷ்னல் அட்ரஸ் இல்லாமல் நம்ம வந்து இக்காமா ரினியூவல் பண்ண முடியாது, அப்சர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, சிம் வந்து ஆக்டிவேஷன் பண்ண முடியாது, அப்புறம் வந்து முக்கியமாக பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம வந்து விசிட் விசா அப்ளை பண்ணணுமாலுமே நம்மளுக்கு ஆல்ரெடி இது வந்து லிங்க் பண்ணி இருக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிற ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். இதுக்கான வெப்சைட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் கூகுளில் SPL, அதாவது சவுதி போஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, SBLன்னு அடித்தா கூட நீங்கள் வந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். SPL வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ அது அரபிக்கில் இருக்கும், நீங்கள் இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் அக்கௌண்ட் டைப்பில் இண்டிவிஜுவல் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா மேலே ரைட் சைடில் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கிரியேட் அன் அக்கௌண்ட்னு கேட்பாங்க, அதில் இண்டிவிஜுவல் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க, உங்களோட ஐடி அப்புறமா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா அகெயின் லாகின்க்கு வந்து நீங்கள் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு அப்புறமா கொடுத்துக்கிற கேப்சாவை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஹோம் பேஜ் இருக்கும், ரெண்டாவதாக நேஷ்னல் அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேஷ்னல் அட்ரஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் ஆட் நியூ அட்ரஸ்ன்னு இருக்கும். ஆட் நியூ அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷனை சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து காமிப்பாங்க. ஸோ அதில் உங்களோட கரண்ட் லொக்கேஷன், நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் அட்ரஸை நீங்கள் லிங்க் பண்ணுமா இல்லைனா உங்களோட ஹோம் லொக்கேஷனா அப்படிங்கிறத பார்த்து கரண்ட் லொக்கேஷனை கொடுக்குற இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லொக்கேஷன் வந்து செலக்ட் ஆகிரும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மேப்பில் அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸோட இது வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பில்டிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ கீழேயே நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பில்டிங் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு அக்காமடேஷன் டைப் கேட்பாங்க, அப்பார்ட்மெண்ட்டா, டூப்ளெக்ஸா இல்லை வில்லாவா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ப்ராப்பர்ட்டி டைப், கண்டிப்பாக இது ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரெண்ட் கொடுத்துக்கோங்க. பீரியட் ஆஃப் ஸ்டே வந்து பெர்மனண்ட்டாக டெம்பரரியான்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃப்ளோர் நம்பர் கேட்டிருப்பாங்க, ஸோ அதுவும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அது ரெண்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட நம்பருக்கு வந்து ஒரு OTP ஜென்ரேட் ஆகும். ஸோ OTP கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா அதில் உங்களுக்கு கீழே ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட்டுமே எடுத்துக்கிடலாம். நேஷ்னல் அட்ரஸ் எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் பயனுள்ள தகவலுக்கு சவுதி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.